தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஐஐடி மெட்ராஸ் இலவச கணித பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்பு. மாணவர்களின் பகுப்பாய்வு சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறனை மேம்படுத்தும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இலவச கணித பயிற்சி திட்டத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளது. கற்றலில் ஆர்வமுள்ள எவரும் இந்த இலவச பயிற்சி திட்டத்தில் இணையலாம். பயிற்சி ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி கடைசி நாள். மாணவர்கள் வாரத்திற்கு 2 மணி நேரம் வீதம் 10 வாரங்கள் இணைய வழியில் பயிற்சி பெறலாம். மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். திருக்குறள் ஒப்புவித்தல் 5000 ஊக்கத்தொகை அறிவிப்பு. தமிழின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி 300 திருக்குறள்களை ஒப்புவிக்கும் 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 5000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் மொழி தியாகிகளை போற்றும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவிலான கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும் எனவும் குறிக்கப்பட்டுள்ளன. 94,000 அரசு பள்ளிகள் மூடல். நிதி ஆயோக் நாடு முழுவதும் 2014-15 முதல் 2024-25 வரையிலான காலகட்டத்தில் 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக நிதி ஆயோக் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு சராசரியாக 25 பள்ளிகள் மூடப்பட்டதாகவும், மொத்த மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளிகளின் விகிதம் 71% 49.24% குறைந்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. பிறப்பு விகிதம் குறைவது, தனியார் பள்ளிகள் அதிகரிப்பது போன்றவை இதற்கு காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி குறைக்கவில்லை. சித்திக் IAS. தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி குறைக்கப்பட்டதாக எழுந்த புகாருக்கு FM செயலர் சித்திக் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு கல்வித்துறைக்கான மொத்தம் செலவை ரூபாய் 42,351 கோடி தான். ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி ஒதுக்கப்பட்டது. எந்த புதிய திட்டமும் இன்றி ஒரே ஆண்டில் 6,000 கோடி கூடுதலாக உயர்த்தப்பட்டது. அதை சரி செய்து 44,527 கோடியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள சூப்பர் கிளீன் திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 10,000 பள்ளிகளை தூய்மையாக்க ரூபாய் 139 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளை மேம்படுத்த 2,132 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் போதை விழிப்புணர்வு குழுக்கள் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.